ఏజీ గురుమూర్తి గారు ఇన్వర్టెడ్ టైప్ ఆర్టిస్ట్. అంటే టైప్ రైటింగ్ మీద మనం ఏం బొమ్మ అయితే కోరుతామో ఆ బొమ్మను కింద నుంచి పైకి టైప్ చేస్తారనమాట. ఇది ఒక అరుదైనటువంటి విద్య. ఆయనతో ఒకసారి మనం మాట్లాడతాము. అంతేకాకుండా ఆయన పెయింటింగ్ వర్క్స్ కూడా చేస్తారు, ఫోటోగ్రఫీ చేస్తారు. ఆయన సుమారు 75 ఏండ్ల నవ యువకుడు. ఆయనతో మాట్లాడదాం రండి. మీ ఫోన్ నెంబరు తర్వాత లొకేషన్ నేను డిస్క్రిప్షన్ లో ఇస్తాను, గమనించండి. ఏదైనా ఆర్డర్ ఉంటే ఆయన మనకి ఏం కావాలంటే అది చేసిస్తారు. வணக்கம். நான் ஏசி குருமூர்த்தி, டைப் ஆர்டிஸ்ட், பெங்களூர், கர்நாடகா. நான் டைப் ரைட்டர் எதுனா ஆர்டிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் நான் வந்து கொடுக்குறேன். கிஃப்ட் ஐட்டமாக பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆர்ட் வெட்டிங் நான் டைப் ரைட்டரில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவேன், கொரியரில் அனுப்பிடுறேன். அதனுடைய ரீசனபிள் சார்ஜ் நான் இது பண்ணுறேன். அது கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ஜாப் செஞ்சு கொடுக்குறேன். அதான் என்னுடைய பாஸ்ட் டைமாக இருக்குது. எதனால ஒர்க் இருந்தால் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவேன். ரொம்ப సంతోషం ఉందండి, ரொம்ப నాలా పాకணும் అంటే. ఈరోజు మనము గురుమూర్తి సార్ అనేసి ఈయన బెంగళూరులో ఉంటారు. ఇంటర్నేషనల్ లెవెల్లో ఇన్వర్టెడ్ టైపింగ్ లో పెద్ద పెద్ద బొమ్మలన్నీ కూడా టైప్ రైటర్ లో ప్రింట్ చేసి ఎంతో పేరు ప్రఖ్యాతులు గాంచి ఎన్నో వందల షోస్ అంతా కూడా చేసినారు. మంచి మంచి పెద్ద సర్టిఫికేట్స్ అంతా కూడా తీసుకున్నారు. అంతేకాకుండా పెయింటింగ్స్ చేస్తారు. పూర్వార్థం ఇంతకు ముందు బ్యాంక్ ఆఫ్ బరోడాలో ఉద్యోగం చేస్తూ ఆ తర్వాత 30 ఏళ్ల పాటు సర్వీస్ చేసి వాలంటీర్ రిటైర్మెంట్ తీసుకునేసి ఆ తర్వాత సారు నేరుగా ఒక 2 ఫోటో స్టూడియోలు అంతా కూడా కండక్ట్ చేసినారు, పెట్టిన ఊరంగా నడిపించినారు. ఆ తర్వాత రిటైర్డ్ అయిపోయిన తర్వాత ఇప్పుడు ఇంట్లోనే కూర్చొనేసి ఆర్డర్స్ మీద పెయింటింగ్ వర్క్ చేయడము, పెండ్యూలో ఫోటోగ్రఫీ చేయడము. ఆ తర్వాత ముఖ్యంగా టైప్ రైట్ లో ఇన్వర్టెడ్ టైప్ రైట్ అంటే కింది నుంచి టైప్ చేసుకుంటూ మనం ఏం బొమ్మలు అడిగితే ఆ బొమ్మలు అందంగా టైప్ ரைட்டிங் లోనే చేసి మనకు చూపిస్తారు. మీకు అది కూడా చూపిస్తారు. வணக்கம் சார். வணக்கம் சார். எத்தனை நாளா பண்றீங்க சார் இந்த டைப்பிங் எல்லாம்? 54 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் டைப் ரைட்டிங் டிராயிங்ஸ். நான் சின்ன பையன்ல இருந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பெயிண்டிங்ஸுங்க, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் என்னுடைய பேஷன் இருந்தது. 1968 செனட்டர் ராபர்ட் கென்னடி ஃபர்ஸ்ட் டிராயிங் நான் வரைஞ்சிட்டேன். மேலே காமிக்கிறேன் நான் ஸ்டுடியோவில். அதுதான் ஃபர்ஸ்ட் டிராயிங்கு. அவர் அசாசினேஷன் ஆனதுமே அமெரிக்கன் செனட்டர் அவர். அன்றைக்கி நைட்டு தான் ஃபர்ஸ்ட் டிராயிங் நான் வரையணும்னு யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த செனட்டர் ராபர்ட் கென்னடி வரைஞ்சேன். நெக்ஸ்ட் டே பப்ளிகேஷன் கொடுத்தேன். அவங்க பார்த்துட்டு நம்ம இது யாரும் பண்ணது இல்லையா டைப் ரைட்டிங்ல, நாங்கள் நம்ப மாட்டோம்ப்பா, இதுனா டவுட்டாக இருக்குது, ஒரிஜினல் எடுத்து கொடுத்து பாரு சார், நீங்கள் க்ளோஸாக பாருங்கள், இது டைப் ரைட்டிங் வரைஞ்சது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டிராயிங்கு, இனிமேல் இது நம்ம கண்டினியூ நம்ம ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டே சமீத கர்நாடகான்ற ஒரு கன்னடா டெய்லி பேப்பரு, அதில் பப்ளிஷன் ஆயிடுச்சு. அன்னைக்குலேருந்து படம் ராபர்ட் கென்னடி இது பப்ளிகேஷன் ஆனதுமே ரெகுலராக வரைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கூட
இப்போ கூட இப்போ லேட்டஸ்டா முந்தா நேரத்து இளையராஜா வரைஞ்சேன் மாஸ்டர் மாஸ்டர் இது அவர் மாஸ்டர் போட்டோ கூட பண்ணீங்களா சார்? அவரது இப்போ செஞ்சிருக்கேன். எல்லாம் காமிக்கிறேன். அதுதான் அப்படியே என்னுடைய லைஃப் ஓடிட்டு இருக்குது. டிராயிங்ஸ் தான் என்னுடைய இது. எங்க சர்டிபிகேட் வாங்குனீங்க சார் நீங்க? என்னது வந்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், நோபல் ரெக்கார்ட் புக்ஸ், டாக்டர் அப்துல் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்ட் 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் 3 வேர்ல்ட் ரெக்கார்டு. அதுதான் ஒரு சர்டிபிகேட். ஓகே ஓகே. எவ்வளவு சார் வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 75. ஓ மை காட், குட்னஸ் சார். வெரி 75 இயர்ஸ். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார்.